அழகு வரலாறு. நீங்கள் கற்கப் போவது என்ன? சுதந்திரத்திற்கு போராடிய தலைவர்கள், சுதந்திரத்திற்கான முயற்சிகள், சுதந்திர பிரகடன நொடிப்பொழுது. சுதந்திர போராளிகள். டத்தோ ஓன் பின் ஜாபர் 1946ஆம் ஆண்டில் மலாயா காங்கிரசின் தலைவர். 1946ஆம் ஆண்டில் அம்னோவின் தோற்றுனர் முதல் தலைவர். ஜகோர் மந்திரி பெசராக நியமிக்கப்பட்டவர். மலாய்க்காரர்களை ஒன்றிணைத்து மலையன் யூனியனை எதிர்த்தனர். மலாயா சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர். டாக்டர் புர்ஹானுதீன் அல் ஹெல்மி 1945ஆம் ஆண்டின் மலாயா தேசிய மலாய்க்காரர்கள் கட்சியில் துணை இரண்டாம் தலைவர். 1956ஆம் ஆண்டில் மலாயா இஸ்லாமிய கட்சிக்கு தலைவராக தலைமையேற்றார். தேசியவாத ராபா சிந்தனைக்கு போராடினார். ஐக்கிய தீபகற்ப இந்தோனேஷிய குடியரசுக் கட்சிக்கு தலைவராக தலைமையேற்றார். அமால் பொங் தாமாம் 1946ஆம் ஆண்டில் அங்காத்தான் பிமுடா இன்செப் தோற்றுனர் தலைவர். 1955ஆம் ஆண்டில் மலாயா மக்கள் கட்சியை தலைவராக தோற்றுவித்தார். ஸ்வாரா ராக்யாட் பர்மா வேல்ஸ் ஆஃப் ஜிப்சி பத்தாங்காலி நாளிதழ்களை வெளியிட்டார். துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்ஹாஜ் இப்னி அல் மர்ஹூம் சுல்தான் அப்துல் ஹமீத் ஹலா அட்லினோவின் இரண்டாம் தலைவர். 1952ஆம் ஆண்டில் கூட்டணி கட்சியை தோற்றுவித்தவர். 1956ஆம் ஆண்டில் லண்டன் சென்ற கூட்டணி மலாயா சுதந்திர குழுவிற்கு தலைமையேற்றவர். கூட்டணி மலாயாவின் முதலாவது பிரதமர். ஷுவாக் ஹஜி முகமது 1934ஆம் ஆண்டு அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டொன்றாம் நிலை மஜிஸ்ட்ரேட் பதவியிலிருந்து விலகினார். உத்துசான் மலாயு நாளிதழை தோற்றுவித்தார். 1957ஆம் ஆண்டு மலாயா தொழிலாளர் கட்சிக்கு தலைமையேற்றார். அபூபக்காஜ் அல் பக்கீர் 1934ஆம் ஆண்டு மலாயு அல் யஹ்யா அஷ்ஷரீஃபை பக்கான் தோற்றுவித்தார். 1948ஆம் ஆண்டில் ஒரே மலாயா உயர்நிலை சமய சபையை கூட்டினார். 1948ஆம் ஆண்டில் ஹிஸ்புல் முஸ்லிமினுக்கு தலைமையேற்றார். துன் தான் செங்லோக் 1945ஆம் ஆண்டு ஆல் மலையன் கவுன்சில் ஆஃப் ஜாயிண்ட் ஆக்ஷனின் தலைவர். 1949ஆம் ஆண்டு மலாயன் சீனச் சங்கத்தின் மசீசாவின் முதல் தலைவராவார். மசீசா அன்காங் இணைந்து கூட்டணியை கட்சி உருவாக்க காரணமானவர். சீன சமூகத்தினரிடையே நாட்டின் மீது விசுவாச உணர்வை விதைத்தவர். துன் அப்துல் ரசாக் பின் லத்தீசா ஹுசேன் லண்டன் சென்ற கூட்டரசு மலாயாவாக சுதந்திர குழுவின் உறுப்பினர். 1956ஆம் ஆண்டு ரசாக் அறிக்கையை அறிமுகப்படுத்தியவர். 1957ஆம் ஆண்டு கூட்டரசு மலாயாவின் முதலாவது துணை பிரதமர். மலாய் மொழியை பயிற்று மொழியாக்கியவர். லத்தீன் அப்துல் வராயுப் பின் துடான் அப்துல் அலி மலையன் யூனியன் உருவாக்கத்தை எதிர்த்தவர். 1946ஆம் ஆண்டு அன்காங்கின் முதலாவது பொதுச் செயலாளர். 1956ஆம் ஆண்டில் லண்டன் சென்ற கூட்டரசு மலாயாவின் சுதந்திர குழுவில் மலாய் அரசர்கள் நிருகராளிகள் சென்றனர். முதலாவது பேராக் மந்திரி பெசார் ஆவார். துன் எச்.எஸ். லீ 1949ஆம் ஆண்டு ஷின் சிவகார் மாநில மசசகா கட்சியின் தலைவர். அம்னோ மசீச ஒத்துழைப்பை முன்னெடுத்த தலைவர். இனங்களிடையே ஒற்றுமையை வளர்க்க முற்பட்டவர். 1956ஆம் ஆண்டு லண்டன் சென்ற கூட்டரசு மலாயாவின் சுதந்திர குழுவின் உறுப்பினர். கூட்டரசு மலாயாவின் முதல் நிதி அமைச்சர். துன் வி.தி. சம்பந்தன் 1955ஆம் ஆண்டின் மலாயன் இந்தியர் காங்கிரசின் மாயிகாவின் 5வது தேசிய தலைவர். 1957ஆம் ஆண்டு சுதந்திர குழுவில் பங்கேற்றார். கூட்டரசு மலாயாவின் முதல் நலத்துறை அமைச்சர் ஆவார். துன் டாக்டர் இஸ்மாயில் பின் அப்துல் ரஹ்மான் 1951ஆம் ஆண்டின் அம்னோவின் துணைத் தலைவர். 1951-1952ஆம் ஆண்டில் கூட்டணி கட்சி உருவாக்கத்தில் மசீசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அம்னோவின் நிகராளி. சுதந்திரம் கோரி போராட்டம். காலனித்துவ ஆட்சியின் துயரம் மக்களிடையே சுதந்திர வேட்கையை தூண்டியது. சமூக ஒருமைப்பாடும் பல்லினச் சமூக தலைவர்களுக்கிடையிலான ஒருமைப்பாடும் கூட்டரசு மலாயாவின் சுதந்திர அடைவை எளிதாக்கியது. பின்வருவன நாட்டின் சுதந்திர போராட்ட நிரல்களாகும். ஜப்பானியர் ஆக்கிரமிப்பு. ஜப்பானியர் ஆக்கிரமிப்பு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. உள்ளூர் தலைவர்கள் சுதந்திரத்திற்கு முழுமூச்சாய் போராடினர். கம்யூனிஸ்ட் அச்சுறுத்தல். மலாயாவின் கம்யூனிஸ்ட் கட்சி கொலை செய்தல், சயச் சுரங்கங்களையும்
ரப்பர் தோட்டங்களையும் அழித்தல் போன்ற கொடுமைகளை புரிந்தது. கம்யூனிஸ்டின் வன்செயல்களின் விளைவாக 1948ஆம் ஆண்டு நாடு முழுவதும் அவசரகாலமாய் பிரகடனப்படுத்தப்பட்டது. 1955ஆம் ஆண்டில் பாங்கில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. 1960ஆம் ஆண்டில் அவசரகாலம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. மலேயன் யூனியன். புதிய காலனித்துவ வடிவமாக பிரிட்டிஷார் மலேயன் யூனியரை அறிமுகப்படுத்தினர். மலாவு அரசர்களின் அதிகாரத்தை அளித்தனர். தத்தோ ஓன் ஜாஃபர் மலாவுக்காரர்களுக்கு தலைமையேற்று மலேயன் யூனியனை எதிர்த்தார். 1948ஆம் ஆண்டில் மலேயன் யூனியனுக்கு பதிலாக கூட்டரசு மலாயா அமைக்கப்பட்டது. சுதந்திரம் கோரி போராட்டம். கூட்டரசு சட்டசபைக்கான தேர்தல். தேர்தலை எதிர்கொள்ள அம்னோ, மசீசா, மைகா அங்கத்துவம் பெற்ற கூட்டணி கட்சி அமைக்கப்பட்டது. இந்த கூட்டணி கட்சியில் மலாய்க்காரர், சீனர், இந்தியர் பிரதிநிதித்துவம் இருந்தது. இத்தேர்தலில் கூட்டணி கட்சி வெற்றி பெற்றது. துங்கு அப்துல் ரஹ்மான் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். கூட்டணி கட்சி பிரிட்டிஷாருடன் சுதந்திர பேச்சுவார்த்தையை நடத்தியது. கூட்டரசு மலாயாவின் சுதந்திரம். 31 ஆகஸ்ட் 1957ஆம் ஆண்டு துங்கு அப்துல் ரஹ்மான் கூட்டரசு மலாயாவின் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தார். அரசியல் கட்சிகளின் தோற்றம். 1945ஆம் ஆண்டு மலாய தேசிய மலாய்க்காரர்கள் கட்சி, பார்ட்டி கெபாங்சாங் மலாயு. 1946ஆம் ஆண்டு அம்னோ, ஆங்கிலோ நேஷனல் யூனியன். 1946ஆம் ஆண்டு மைகா, மலே இந்தியன் அசோசியேஷன். 1948ஆம் ஆண்டு ஹிஸ்புல் முஸ்லிமீன், மலே முஸ்லிம் யூனியன். 1949ஆம் ஆண்டு மசீசா, சைனீஸ் அசோசியேஷன். 1951ஆம் ஆண்டு பாஸ் பர்சாத்துவான் இஸ்லாம். லண்டன் பேச்சுவார்த்தை. மலாய் அரசுகளின் நிகராளிகளும் கூட்டணி கட்சியின் நிகராளிகளும் லண்டன் சென்றனர். இக்குழு லண்டன் சென்ற நோக்கம் பிரிட்டிஷாருடன் சுதந்திரம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே ஆகும். சுதந்திர பேச்சுவார்த்தை தலைவர்களுக்கிடையிலான ஒருமைப்பாடு நம் நாட்டின் சுதந்திரத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. 1956ஆம் ஆண்டில் சுதந்திரம் பெறுவதற்காக பிரிட்டிஷாருடன் பேச்சுவார்த்தை நடத்த லண்டனுக்கு சென்ற சுதந்திர குழுவுக்கு லார்ட் எலன் லெனக்ஸ் பாய்ட் தலைமையேற்றார். துங்கு அப்துல் ரஹ்மான் தலைமையில் லண்டன் சென்ற சுதந்திர குழுவினர். இப்பேச்சுவார்த்தையும் முடிவில் கூட்டரசு மலாயாவின் சுதந்திர உடன்படிக்கை, லண்டன் உடன்படிக்கை எனவும் அறியப்பட்டது. இந்த உடன்படிக்கையில் கூட்டரசு மலாயாவின் சுதந்திர நாள் 31 ஆகஸ்ட் 1957 என தீர்மானிக்கப்பட்டது. லண்டன் லென்காஷர் ஹவுஸ், ஜனவரி 1956ஆம் ஆண்டில் துங்கு அப்துல் ரஹ்மான் லேட் எலன் லெனக்கஸ் பாய்டுடன் இணைந்து கூட்டரசு மலாயாவின் சுதந்திர உடன்படிக்கையில் கையெழுத்திடுகிறார். சுதந்திர பிரகடன அறிவிப்பு. லண்டன் பேச்சுவார்த்தை. வெற்றிக்கு பின்னர் 16 பிப்ரவரி 1956இல் சுதந்திர குழுவினர் கூட்டரசு மலாயாவுக்கு திரும்பினர். 20 பிப்ரவரி 1956இல் மலேயன் ஏர்வேஸ் விமானத்தில் சுதந்திர குழு 10 பெட்ராட்ஸ் விமான நிலையத்தில் வந்து இறங்கியது. மக்கள் குதூகலத்தோடு வரவேற்றனர். துங்கு அப்துல் ரஹ்மான் 31 ஆகஸ்ட் 1957ஆம் நாள் நாடு சுதந்திரம் அடையும் என அறிவித்தார். தலைவர்களிடையிலான ஒருமைப்பாட்டால் நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இதனால் நாட்டில் வளப்பமும் அமைதியும் நிறைந்தது. இந்நாட்டின் குடிமக்களாகிய நாம் இதனை உணர்ந்து நாட்டின் சுபீட்சத்தையும் எதிர்காலத்தையும் காக்க ஒன்றிணைவோம். 30 ஆகஸ்ட் 1957இல் மாலாய்கா பண்டாங் ஓபின் திடலில் யூனியன் செக் கொடி மாலை மணி 6:30க்கு இறக்கப்பட்டது. இந்த நிகழ்வை மாலாய்காவின் சர்ட்ஃபண்ட் ஆணையர் HI ஹெல்மட்டும் ஆயிரக்கணக்கான மக்களும் கண்டுகளித்தனர். இந்நிகழ்ச்சி மாலாயாவில் பிரிட்டிஷ் காலனித்துவம் முடிவுக்கு வந்ததை பிரதிபலித்தது. சுதந்திர நொடிப்பொழுது. 31 ஆகஸ்ட் 1957ஆம் நாள் மலாயா மக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான நாளாகும். அந்த நொடிப்பொழுதின் மகத்துவத்தில் நம் நாடு சுதந்திரம் பெற்று காலனித்துவ காலம் முடிவுற்றது. புகழ்மிகு சுதந்திரம். 31 ஆகஸ்ட் 1957 கோலாலாம்பூர் மெர்டேகா அரங்கில் துங்கு அப்துல் ரஹ்மான் மலாய அரசர்கள், மக்கள், 30 காமன்வெல்த் நாடுகளின் பிரதிநிதிகள் ஆகியோரின் முன்னிலையில் கூட்டரசு மலாயாவின் சுதந்திர பிரகடன விழாவை நிகழ்த்தினார். துங்கு அப்துல் ரஹ்மான்
7 முறை மெர்டேக்கா என முழங்கினார். மக்களும் அவரை பின்தொடர்ந்து உற்சாகத்துடன் முழக்கமிட்டனர். இதனுடே தேசிய பண் இசைக்கப்பட்டு கூட்டரசு மலாயாவின் கொடி ஏற்றப்பட்டது. சுதந்திர பிரகடனம் விடுதலை பெற்ற சுதந்திர நாடாக மலாயாவிற்கு புதிய துவக்கமாக அமைந்தது. ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் இறையாண்மையை தற்காக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே நாட்டுப்பற்றை விதைக்க வேண்டும். இனங்களுக்கிடையிலான நல்லுறவு சுதந்திரத்தை நிலைப்படுத்துவதற்கும் நாட்டின் சுபீட்சத்திற்கும் வழிவகுக்கும். மாணவர்களே, கொடுக்கப்பட்ட பயிற்சியை சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. மாணவர்களே, நான் ஆசிரியை திருமதி மஞ்சுளா. மீண்டும் சந்திப்போம்.